எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள். எங்க குடும்பத்தோட உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சிய அவளை கொஞ்சிய அண்ணன் நான். சாரி, பாடுறதுக்கு தான் வந்தோம். அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது. அப்போ நாங்கள் வந்தோம். அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. யுவன் கூட ரொம்ப கொஞ்சம் விளையாடுவா. நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன். அண்ட் என்ன ஒரு பியூட்டின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னது நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவளை ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வராங்க. அந்த மக்கள் அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. சாரி, நர்வஸாக இருப்பா. அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவளை அம்மா போட்டு ஏய் பாடு, உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடு பாடு பாடுன்னு வீட்டில் அத்தனை பாட்டு மாஸ்டர் அத்தனை விஷயங்களை அவளுக்கு கற்றுக்கணும். சின்ன வயசில் நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கராக கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எனக்கு தெரியும். அவ கூட பழகினதில் மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப உயிராக இருப்பா. அது இன்றைக்கி நடந்திருக்கு. அவளோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் கொடுக்கணும். நன்றி. என்னோட இது பெத்தப்பா சித்தப்பா வேலை பௌதாக மறக்க முடியாது. அவங்க மியூசிக் பண்ணுறதுல ஒரு பாட்டு எழுதினேன். பாரதி ராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கிறத சம்மந்தப்படுத்தியிருக்கேன். அந்த ஊர்லாம் சம்மந்தம் அது அது பாட்டு இப்போ வேட்சாரங்களில் இருந்தாலும் நானும் சேர்ந்துருக்கிறேங்கிறது உண்மை. உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் இசையிலும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம்.